Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல முறுமுறுப்பான ரவா பூரி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற friends அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம subscribe பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ மாவு பிணையறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுல நம்ம நார்மலா யூஸ் பண்ற ரவை 1 கப் சேர்த்துக்கோங்க. இது கூட அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு இல்லனா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி மைதா மாவு இல்லனா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லனா பேஸ்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நமக்கு தேய்க்கும்போது கொஞ்சம் தட்டுப்படாம இருக்கிறதுக்கு நல்லா ஃபைனா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கோங்க. எல்லா இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பத்தாததுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கிற போகிறோம். நம்ம பூரி கொஞ்சம் டைட்டாக பிணைவோம். இது ரவை கொஞ்சம் ஊறி வரும்போது நம்மளுக்கு பூரி பதத்துக்கு வந்துடும் மாவு. இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிருக்கோம். இதை ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூரி மாவு எந்த பதத்துக்கு இருக்குமோ அதே பதத்துக்கே கிடச்சிரும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக பூரி ஷேப்புக்கு உருட்டி வச்சுக்கிற போகிறோம். இது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே போல் உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. எப்பயும் ஒரே மாதிரி பூரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுங்க. இப்போ எல்லா மாவும் உருட்டியாச்சு. அடுத்து நம்ம தேய்க்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கட்டையில் ஒரு 2-3 ட்ராப் மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம பூரிக்கு எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக தேய்ச்சிக்கிற போகிறோம். நம்மவும் தடியாக இல்லாமல் நம்மவும் லேசாக இல்லாமல் கரெக்டான அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உப்பி கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியுது எந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கோன்னு. இதே மாவு எல்லா மாவையும் நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ தேய்ச்சாச்சு. அடுத்து ஒரு கடாயில் பூரி பொரிக்கிறதுக்கு நல்லா ஆயிலை ஹீட் பண்ணியாச்சு. இந்த டயத்தில் பூரி போட்டிங்கன்னா நல்லா உப்பி கிடைக்கும். போட்டோன்னே எம்பி வரணும், அதுதான் பதம். அந்த அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லா பூரியும் நம்ம பொரித்து எடுத்துக்கிற போகிறோம். நல்லா உப்பி சூப்பராக நம்மளுக்கு ரவா பூரி ரெடி ஆயிடுச்சு. எல்லா பூரியும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ரவா பூரி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தக்காளி கூட்டு வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதே மாதிரி கலர்ஃபுல்லாக உங்களுக்கும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உப்பி இருக்குன்னு பாருங்கள். நல்லா மேலே கொஞ்சம் மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.